வெல்கம் டு 3 மினிட்ஸ் அழகே அழகு சீரியலில் இன்றைக்கி எபிசோடில் என்னால் நடந்துச்சுன்னு பார்க்கலாம் வாங்க. மறக்காமல் ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணிவிட்டு பாருங்கள் ப்ளீஸுங்க, ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பார்த்திங்கன்னா இவங்க தங்கராஜும் ரேவதியும் பேசிட்டே போகிறாங்க. என்ன செல்லம் கோவமா அப்படின்றாங்க. பின்ன என்னங்க புருஷன் நம்பி உங்ககிட்ட ஒரு விஷயம் சொன்னீங்களா, அதை அப்படியே எடுத்துன்னு போய் அம்மா அப்பா கிட்ட சொல்லுவீங்களா? அவங்க என்ன நினைப்பாங்க என்னை பற்றி? நீ அதை நினைக்கிறதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கணும். என்னடா நம்ம அப்பா அம்மாவை பற்றி நம்மளே இப்படியெல்லாம் சொல்கிறோமேன்னு சொல்லிட்டு நீ தான் யோசிக்கணும் செல்லம். நான் என்ன பண்ண முடியும் சொல்லு அப்படின்றாங்க. உங்களை நம்பி ஒரு விஷயம் சொன்னால் அது ஏன் சொல்லணும்? நீங்கள் எதுக்காக போய் சொன்னீங்க? உங்களுக்காக தானே சொன்னேன். ஒரு ஒரு நிமிஷம் இதில் எங்கள் அப்பா அம்மா அப்படி தான் இருக்காங்க, அதனால தான் நான் அப்படி சொன்னேன் அப்படின்றாங்க. நீ சொன்னது எப்படி யார்கிட்ட சொல்லணும்னு ஒரு இது இருக்கு இல்லையா? ஒரு புருஷன்கிட்ட போய் இந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசிட்டு வராங்க. நீங்கள் கூட தான் சொன்னீங்க அவங்க அம்மாவை பற்றி. நான் என்ன சொன்னேன்? நான் எப்போ சொன்னேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் தாங்க சொன்னீங்க ஒரு நாள் குடிச்சிட்டு உங்கள் அப்பா செத்ததுக்கு காரணமே உங்கள் அம்மா தான், பேசியே உங்கள் அப்பாவை சாகடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. எங்கள் அம்மா கொஞ்சம் பேசுவாங்க தான், ஆனால் அப்படியெல்லாம் நான் சொல்லலையே. நீ சும்மா போய் இது என் அம்மா கிட்டலாம் பேசிகிட்டே இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் பேசிட்டு வராங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாக்கியராஜ், மலர், லட்சுமி எல்லோரும் உக்காந்துக்கிறாங்க. அப்போ லட்சுமி புலம்பிகிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி என்ன ரேவதி சொல்லிட்டாலே அப்படின்ட்டு, நான் என்ன மலர் உங்ககிட்ட அந்த மாதிரியே இருக்க, நான் என்ன உன்னை கொடுமையாக படுத்துகிறேன் அப்படின்றாங்க. அதெல்லாம் விடுங்க அத்தை, ரேவதி எதுவும் சொல்லியிருக்காது, மாப்பிள்ளை தான் தப்பாக சொல்லியிருப்பாங்க அப்படின்றாங்க. அவர் சொல்லாதப்போ அப்படி சொல்லுவாரா அப்படின்னு சொல்கிறாங்க. பாக்கியராஜும் அது தெரியாத சொல்லியிருக்குமா, வேறு ஏதோ சொல்லியிருப்போம், அது மாப்பிள்ளை மாற்றி சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இல்லையே, அவள் தான் சொல்கிறான்னு சொல்லிட்டு அவளே சாரி கேட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பேசிட்டு இருக்காங்க. இதை பற்றி அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லும்போது, மலரோட மாமனார்கிட்ட சொல்லும்போது பார்த்திங்கன்னா யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. எல்லாருமே ஷாக்காயிருப்பாங்க. ஏன்னா ரேவதி தான் ஏதோ தெரியாமல் சொல்லுது, அதை உடனே இங்கே சொல்லணுமா? எப்படி பேசணும்னு கூட மாப்பிள்ளைக்கு தெரியறதில்ல. அவர் பண்ணுறதெல்லாம் கரெக்டு தான், ஆனால் ஒன்று தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. மலருக்கும் பாக்கியராஜுக்கும் செம்ம ஷாக் ஆகிடுது. எனக்கு தூக்கம் வருது, நீ சும்மா புலம்பிட்டு இருக்காது, புலம்புனா என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து கிளம்பிடுவார். என்னடா இவர் மாப்பிள்ளையை பற்றி தப்பாக பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பின்ன என்னம்மா, எந்த விஷயம் எப்படி பேசணும்னு மாப்பிள்ளைக்கு தெரியறதில்ல ஒரு டைமு அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியராஜ் சொல்கிறாங்க. சரி மலர், நான் உன்னை கொடுமைப்படத்தில் இல்லை அப்படின்றாங்க. ஐயோ அம்மா விடுங்க, உங்களுக்கு நிறைய பிரச்சனை இருக்குது, இது ஒரு பிரச்சனையா? நீங்கள் அந்த மாதிரிலாம் இல்லாமல் இல்லை, நான் ஒன்றும் கொடுமைப்படத்தில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அங்கேருந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தங்கராஜ் ரேவதியும் வீட்டுக்கு போயிடுறாங்க. வீட்டுக்கு போன உடனே இந்த பசங்களெல்லாம் பார்த்துட்டு, என் தலை மேலே ஒன்று நடக்கலை அவ்வளோதான், மற்றபடி என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டாங்க, நான் தான் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டேன்ல அத்தை, நீங்கள் தான் இங்கே நானே பார்த்துக்கிறேன்னு சொன்னீங்க அப்படின்னு ரேவதி சொல்லுவாங்க. அதை விடு, இப்போ பாப்பாவை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் சாப்பிட்டீங்களா அத்தை அப்படின்றாங்க. நான் சாப்பிட்டேன், நான் போய் படுக்கிறேன் அப்படின்னோடனே, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னாங்க. என்ன விஷயம் அப்படின்னோடனே ரேவதி என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு தங்கராஜும் கேட்குறாரு. இல்லை அத்தை, உங்களை பற்றி இவர் ஒன்று சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன சொன்னால்? என் அம்மா மாதிரி யாரும் இல்லைன்னு சொல்லியிருப்பான். அது இல்லை அத்தை, மாமனார் செத்தத்துக்கு நீங்கள் தான் காரணம், பேசியே நீங்கள் தான் சாகடிச்சிட்டிங்களா அப்படின்னு சொன்னோடனே பயங்கரமாக அழ ஆரம்பிச்சிருவாங்க. ஷாக்காக இருக்கும் தங்கராஜுக்கு. இவங்க அம்மா ஒரு பக்கம், என்னடா இப்படி சொல்லியிருக்க, உன் அப்பா ஒரு குடிகாரன்டா, அவனை பேசாமல் வேறு என்னடா நான் பண்ணுறது, எவ்வளோ கஷ்டப்பட்டு உங்கள் 2 பேரையும் நான் வளர்த்தேன், 2 பிள்ளைங்கள வச்சு இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழ ஆரம்பிப்பாங்க. தங்கராஜு, நான் யார் ஏதோ சொன்னம்மா, இவ இப்படி சொல்லிட்டாமா அப்படின்னு சொல்லிட்டு காலை பிடிச்சி கெஞ்சுறாங்க. அவங்களும் பார்த்திங்கன்னா, நீ இப்படி சொல்லியிருக்கக்கூடாதுடா, நான் எப்படியெல்லாம் அவங்க 2 பேரை கஷ்டப்பட்டு வளர்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அழ ஆரம்பிச்சுறாங்க. தங்கராஜும் அழ ஆரம்பிக்கிறார். ஃபஸ்ட் டைம் ஒருத்தர் காலை பிடிச்சி இவர் அழுறாரு. அந்த பக்கம் பார்த்திங்கன்னா, ஐயோ என்ன நடக்குதுன்ற மாதிரி ரேவதி பார்த்துட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாப்பா எல்லாரையுமே காமிப்பாங்க. பாக்கியராஜ் அவங்க அப்பா அம்மாலாம், நான் பாப்பாவை தூங்க வச்சுக்கிறேன், நீ போய் தூங்குங்க அப்படின்றாங்க. வேண்டாம் அத்தா, அவங்கள ரொம்ப டார்ச்சர் பண்ணுவேன், அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேருமே கூட்டிகிட்டு போயிடுவாங்க பாப்பாவை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவர் ரேவதியை பற்றி சொல்லுவார். இப்படியெல்லாம் ரேவதிக்கு மட்டும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மலர் சொல்லும். ரேவதிக்கு சப்போர்ட் பண்ணுறதுல உனக்கு என்ன பிரச்சனை? நீங்கள் 2 பேரும் ரொம்ப இது தானே, அது
நீங்கள் பொறாமைப்படுற அளவுக்கு நாங்கள் 2 பேரும் ஒன்றா தான் இருக்கோம். ஆனால் நீங்கள் ரேவதிக்கு மட்டும் தான் சப்போர்ட் பண்ணுறீங்க, எனக்கு சப்போர்ட்டே பண்ணுறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு மலர் வந்து சொல்லுவாங்க. அப்படியெல்லாம் இல்லை மலர், நான் பண்ணியிருக்கனே அப்படின்றாங்க. ஒரு விஷயத்த சொல்லுங்கள் பார்க்கலாம், நீங்கள் எனக்காக சப்போர்ட் பண்ணதை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆமாம், இல்லை நான் இன்னுமே சப்போர்ட் பண்ணதில்லைன்னு சொல்லிட்டு பாக்கியராஜ் உட்காந்துட்டு புலம்பிட்டு இருக்காரு. இதோட இந்த எபிசோடு முடியுது.